ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 32 வார கர்ப்பத்திலேருந்து 40 வார கர்ப்பமாக இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. கர்ப்பமாக இருக்கிற எல்லாருக்குமே கடைசி ட்ரைமாஸ்டர், குறிப்பாக அந்த 32லேருந்து 40 வாரத்துக்கு இடையில நம்மளுக்கு குழந்தை தலை திரும்பி இருக்குமா, ஏன் இன்னும் நம்மளுக்கு ப்ரெக்னன்சி பெயின் அப்படிங்கிறது வரல, டெலிவரி பெயின் எப்படி இருக்கும், கர்ப்பவாய் எப்போ ஓப்பன் ஆகும், ஏன் நம்மளுக்கு இப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரியான வலி வருது, இது மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படிங்கிறது அவங்க மனசுல ஓடிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப கர்ப்பப்பை வாய் எப்போ திறக்க ஆரம்பிக்கும், அது திறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன அறிகுறிகள் ஏற்படும், எப்போ டாக்டரை பார்க்குறது நீங்கள் அவசியமானது, என்ன மாதிரி அறிகுறிகள் வந்தால் அலட்சியம் படாமல் உடனே டாக்டரை பார்க்குறது, இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் அண்ட் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் டெலிவரிக்கு சில டிப்ஸாகவும் இந்த வீடியோ அமையும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணதில் நெக்ஸ்ட் டெலிவரி ஆகி குழந்தை வளர்க்குற வரைக்குமே நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது டெய்லி அப்டேட்டடாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் 32, 33, 34 வாரமாகவே இருந்தாலும் இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ்னால் அப்லோட் பண்ணிட்டேன். முதல் வாரத்துலேருந்து 40 வாரம் வரைக்கும் ப்ரெக்னன்சி வீக் சீரீஸ்ன்ற டைட்டில் நம்ம சேனல் நேம் இருக்குது இல்லையா, அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள், ஹோம் பேஜ் போகும். அங்கே ஹோம், வீடியோ, ஷார்ட்டு, பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ப்ரெக்னன்சி வீக் சீரீஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரீஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேன், ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட், டெலிவரி பெயின்ன்ற டைட்டிலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. டெலிவரி பெயின்ற டைட்டில் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் அவ்வளோ வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிவரி சமயத்தில் இன்னும் குழந்தை தலை திரும்பலைன்னா என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், இயற்கையாக கர்ப்பவாய் ஓப்பன் ஆகிறதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது, டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். டிஸ்கிரிப்ஷனும் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கர்ப்பப்பை வாய்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கர்ப்பப்பை வாய் அப்படிங்கிறது கர்ப்பப்பையோட கீழ்ப்பகுதியை தான் நம்ம சொல்லுவோம். இந்த பிக்சரில் பாருங்கள், குழந்தையோட தலை எதை நோக்கி இருக்கோ, அதாவது ஒரு சின்ன கேப் இருக்கா, குழந்தையோட தலை எந்த சைடு இருக்கோ அதுதான் கர்ப்பப்பை வாய் அப்படிங்கிறது. ஒரு குட்டி ஹோல் மாதிரி திறந்துருக்கு இல்லையா, வாய் திறந்திருக்க மாதிரி, அதுதான் கர்ப்பப்பை வாய் அப்படிங்கிறது. கர்ப்ப காலம் முழுசுமே இது இறுக்கமாக மூடி தான் இருக்கும். இது குழந்தை எப்போ வெளியில் வர்றாங்களோ அப்போ தான் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இது குழந்தையை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயற்கையான விஷயம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நடக்கக்கூடியது. கர்ப்பப்பை இந்த வாயை திறக்கவே விடாது. ஏன்னா குழந்தை மிஸ்கேரேஜ் ஆகிடுவாங்க திறந்தது அப்படின்னா, அப்படியே வெளியில் வந்துடுவாங்க. அதனால டைட்டாக மூடி தான் வச்சுருக்கோம். பிரசவ நேரம் எப்போ நெருங்குதோ அப்போ தான் இந்த கர்ப்பவாய் கொஞ்சம் கொஞ்சமாக மென்மையாக வெளியே திறக்க ஆரம்பிக்கும். இந்த பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி தான் கர்ப்பப்பை வாய் அப்படிங்கிறது திறக்கும். எப்படி திறக்குதுன்னு பார்த்துடலாமா? முதல்ல கர்ப்பப்பை வாய் மெல்லிசாக ஆகும், அதோடைய சைஸ் அப்படிங்கிறது சின்னதாகும். இது வரைக்கும் குழந்தை வளர்கிறதுக்காக கர்ப்பப்பை நல்லா விரிவடைஞ்சிட்டே இருந்தது. இனிமேல் குழந்தை வெளியில் போகணும் இல்லையா, பிரசவத்துக்கு தயாராகிறதுக்காக திரும்ப அது நார்மலாக எப்படி நம்மளுக்கு மாதம் மாதம் பீரியட் வருமோ அப்போ எப்படி இருந்துச்சோ கர்ப்பப்பை, அது மாதிரி மாறுறதுக்காக திரும்ப அது சுருங்கக்கூடிய ப்ராசஸில் ஏற்படும். இதனால தான் உங்களுக்கு திடீர்னு வயிறு டைட்டாக இருக்கும், திடீர்னு வயிறு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல பெருசாக இருந்த வயிறு சடனாக காணாமல் போன மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் அப்படிங்கிறது இதுதான். இதுக்காகனா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் கர்ப்பப்பை சுருக்கம் அப்படின்னு சொல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான். கர்ப்பப்பை வாய் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு எஃபாஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மெல்லிதாகிறது இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபர்ஸ்ட்டு அது 1 சென்டிமீட்டருக்கு ஓப்பன் ஆகும், அப்புறம் 2 சென்டிமீட்டர், அப்புறம் 5 சென்டிமீட்டர், அப்புறம் 7 சென்டிமீட்டர், அப்புறம் 10 சென்டிமீட்டர். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைலூஷன் அப்படிங்கிறது ஆகும். முழுமையாக 10 சென்டிமீட்டர் வந்ததுக்கப்புறம் தான் முழுமையாக கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிடுச்சு, குழந்தை நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்றத உணர்ந்துக்கலாம். ஓகே, இப்போ பிரசவம் நெருங்குது, உங்களுக்கு கரெக்டாக கர்ப்பவாயும் ஓப்பன் ஆகுது, பிரசவம் நெருங்கிருச்சு. இப்போ எனக்கு பிரசவம் நடக்க போகுது, நெருங்கிருச்சு அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா அதுக்கும் சிம்டம்ஸ் இருக்குது. முதல் சிம்டம்ஸ், குழந்தை கீழே இறங்கி வந்திருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கர்ப்பப்பை வாய் லைட்டாக ஓப்பன் ஆகியிருக்கு இந்த பிக்சரில் அப்படின்னு ஒரு பிக்சர் காமிச்ச பாருங்கள். அந்த பிக்சரில் குழந்தை அவ்வளோ கிட்டனா போயிருக்க மாட்டாங்க. நார்மலாக இருக்கிறப்ப உங்கள் குழந்தை சுற்றி சுற்றி அந்த கர்ப்பப்பைக்குள்ளே தான் இருப்பாங்க. எப்போ டெலிவரிக்கு தயாராகுங்களோ அப்போ தான் அந்த கர்ப்பப்பை வாய் நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அப்படி போகிறப்ப குழந்தை தலை கீழே இறங்கி இருக்கிறதுனால, கரெக்டாக அந்த கர்ப்ப வாயை நோக்கி இருக்கிறதுனால குழந்தையோட சைஸ்லேயே தலை தான் நல்ல வெயிட்டாக இருக்கும். அது கீழே இருக்கிறதுனால குழந்தையோட
குழந்தையோட முக்கால்வாசி வெயிட் அப்படிங்கிறது கீழே இறங்கிடும். கீழே இறங்குறதுனால உங்களுக்கு அடிவயிறு ரொம்ப கனமாக இருக்கும். ஏதோ ஒன்று அழுத்துற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். பெண்ணுறுப்பு வலி வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டாங்க, குழந்தையோட தலை திரும்பி பெல்விக்கில் உட்கார்ந்துருச்சு, கர்ப்பவாய் ஓப்பன் ஆக தயாராகிடுச்சு, பிரசவம் நெருங்க போகுது அப்படின்றத உணர்த்துற விதமாக மூச்சு விடுறது நல்லா ஈஸியாக இருக்கும். அண்ட் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் போகிற மாதிரியும் இருக்கும். அண்ட் ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வயிறு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கர்ப்பப்பை வாய் மெல்லிதாகுதல் அப்படிங்கிறது, அதுதான் கர்ப்பப்பை சுருங்கக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது, கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. சில நேரங்களில் திடீர்னு வயிறு இறுகி போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப நார்மல் ஆகிடும். இது ஆரம்பத்தில் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் வலி சீரான இடைவெளியில் வந்தது அப்படின்னா, அதாவது திடீர்னு வயிறு டைட் ஆகுது, ஒரு 2 நிமிஷம் நல்ல வலி இருக்குது, அப்புறம் நார்மல் ஆகிடுது அப்படின்னா ஓகே. இதுவே திடீர்னு 2 நிமிஷம் வருது, அகெயின் ஒரு 2 நிமிஷம் விடுது, திரும்ப அகெயின் 5 நிமிஷமாக மாறுது, திரும்ப அகெயின் அது 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம்னு வலியோட அளவுகள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அது பிரசவ வலி அப்படிங்கிறது. இதுதான் பிரசவ வலி அப்படிங்கிறது. வலி எப்போவுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அது பிரசவ வலி. அப்போவே போயிடுச்சுன்னா அது நார்மலாக ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய வலிகள் அப்படிங்கிறது. அண்ட் 3வது முதுகு வலி அப்படிங்கிறது தான். கீழ் முதுகு வலி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், தொடர்ந்தும் வலி இருக்கும். அது மாதிரி தொடர்ந்து வலி இருந்தது அப்படின்னா அது டெலிவரி ஆகிறதுக்கு நீங்கள் உணர்ந்துக்கணும். இல்லை அப்பப்போ வலிக்குதான், அது நார்மலாக வயிறு பெருசாகிறதுனால, முதுகு தண்டுவடம் சேஞ்ச் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு விளைவு அப்படிங்கிறது தான். இது நார்மலாக எல்லா நாட்களும் இருக்கக்கூடியது தான். கடைசி உங்கள் டெலிவரி ஆகக்கூடிய டியூ டேட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக் பெயின், ஹீல் முதுகு வலி அப்படிங்கிறது ஹெவியாக வருதுன்னா அது டெலிவரிக்குன்னு நீங்கள் உணர்ந்துக்கலாம். 4வது சளி போன்ற திரவம் அப்படிங்கிறது. இந்த பிக்சரில் ஒவ்வொன்றும் அதாவது அந்த கர்ப்பவாய் நேர குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக டைலூஷன் ஆகி இறங்குறத காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த கர்ப்பவாயை சீல் பண்ணி வச்சுருக்கிறது தான் சளி போன்ற ஒரு திரவம் அப்படிங்கிறது. இதை மியூக்கஸ் பிளக் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சிலருக்கு இதில் லைட்டாக ரத்தம் கலந்து சளி மாதிரி உங்கள் பெண்ணுறுப்புலேருந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு கூட இல்லாமல் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் சளி மாதிரி உங்களுக்கு லைட் ப்ளீடிங் கலந்து வருதுன்னா கர்ப்பவாயிலிருந்து அந்த சீல் வெளியில் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த சீல் எதுக்காக இருக்குன்னா, அந்த மியூக்கஸ் பிளக் எதுக்காக இருக்குன்னா, கர்ப்பப்பையில் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, குழந்தை வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு சீல் பண்ணியிருக்கும். கடைசி டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுதுன்னா அது உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறி. 5வது தண்ணீர் உடைஞ்சிடுறது. அதாவது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பனிக்கூட நீர் அப்படிங்கிறது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த நீர் லீக்கேஜ் ஆகிறது உங்களுடைய ப்ரைவேட் பார்ட் நனைகிற அளவுக்கு இருக்கலாம், இல்லை சொட்டு சொட்டாக வரலாம், இல்லை திடீர்னு நடந்துட்டு இருக்கீங்க அப்போ கால் வெளியே தரைக்கே வந்துடுச்சு, அந்தளவுக்கு இருக்கலாம். பனிக்குட நீர் உடைஞ்சது அப்படின்னா எப்போவுமே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எந்த நேரத்தில் உடையுது, எவ்வளோ மணி நேரத்துலமா அந்த பனிக்குட நீர் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குன்னு டாக்டர் கேட்பாங்க. அதனால் டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பனிக்குட நீர் உடஞ்சிச்சு அப்படின்னா யாருக்கும் எதுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய டேஞ்சரஸ் சைன் அப்படிங்கிறது, குழந்தை அசைவு இல்லாமல் இருக்குது, இல்லைனா குழந்தையோட அசைவு கம்மியாகிடுச்சு அப்படின்னாலும் சரி, திடீர்னு ப்ளீடிங் வருது, பீரியட்ஸ்க்கு வர மாதிரி எனக்கு ப்ளீடிங் வருது அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு பனிக்குட நீர் உடையுது அப்படின்னாலும் சரி, ஒரு பேட் வச்சுட்டு அந்த டைமிங் குறிச்சிட்டு உடனே டாக்டரை பாருங்கள். 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வலி வந்து போகுது அப்படின்னாலும் சரி, அதிகப்படியான காய்ச்சல் இருக்குது, இல்லைன்னா மயக்கம் வருது, இந்த மாதிரி இருந்தாலும் சரி, எதை பற்றியும் யோசிக்காமல் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 32 வாரத்துக்கு என்ட்ரி ஆகிறப்பே டெலிவரி பேக் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. 32லேருந்து 36 வார கர்ப்பிணிகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலத்தில் குழந்தை இன்னும் வளர்ச்சி அடையலை, அதாவது இன்னும் அவங்களுக்கு நுரையீரல் ஃபங்க்ஷன் முழுமையாக அடைஞ்சிருக்காது. 37 வாரத்தில் 36 வாரத்தோடைய கடைசி நாளில் தான் முடிவடையும் குழந்தையோட நுரையீரல் ஃபங்க்ஷனுக்கு. அதாவது வயிற்றில் இருக்கிறப்ப ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை சுவாசித்து நம்ம குழந்தை வளரும். வெளியில் வந்ததுக்கப்புறம் காற்றை சுவாசிக்கிறதுக்கு நுரையீரலில் சர்பாக்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் உருவாகும். அதற்கு உருவாகி அது மெச்சூர் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. 36 வாரம் 37 வாரம் ஆகும். அதனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு பிரசவ வலி வரும் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ண
வேண்டாம். ஆனால் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை உங்கள் குழந்தை நீங்கள் ஒழுங்காக டேட் கால்குலேட் பண்ணாமல் இருந்தால் கூட வேகமாகவே டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேகமாக மெச்சூரிட்டி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் 37 வாரத்துலேருந்து 40 வார கர்ப்பிணியாக இருக்கீங்கன்னா இது முழு கால கர்ப்பத்தையும் நீங்கள் நிறைவடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். இந்த வாரத்துக்கு மேலே எப்போ வேணால் உங்களுக்கு இந்த அறிகுறி வரலாம், எப்போ வேணால் டெலிவரி நடக்கலாம். அதனால் இதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் சில இது இருக்குது. அதாவது நார்மலாக எல்லாருமே 32 வாரத்துலேருந்து 40 வாரத்தில் இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறவங்க நீங்கள் டெய்லி செய்ய வேண்டிய விஷயம், முதல் விஷயம் போதுமான அளவுக்கு தண்ணி குடிங்க. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் போகிறோம் அதனால் தண்ணி குடிக்க வேணான்னு இருக்காதீங்க. ரெண்டாவது, சத்தான உணவு சரியான டைமில் எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட் எடுக்காதீங்க. அதே மாதிரி காரம் எடுக்காதீங்க, புளிப்பு அதிகமாக எடுக்காதீங்க. டைஜஷன் ப்ராப்ளம் வரும், நெஞ்செரிச்சல் வரும். அதை விட வெயிட் கெயின் அப்படிங்கிறது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். மூணாவது, டாக்டர் சொல்லக்கூடிய நடைபயிற்சியாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எல்லாரோடைய ஹெல்த்தும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் இந்த யோகா தான் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சுன்னா அது பண்ணலாம். ஆனால் டாக்டரை கன்சல்ட் பண்ணி பண்ணலாம். ஒரு சிலருக்கு மயக்கம் வரும், ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணால் கூட, இல்லை மூச்சு வாங்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் பிபிஇ, சுகர் இதெல்லாம் ஹைப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் உங்களுடைய டெலிவரி பேக்கை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அவசரமாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மொபைல் எண், ரிசப்ஷனுடைய எண், டாக்டருடைய பர்சனல் எண் கிடச்சா கூட நீங்கள் மொபைல் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இதுதான் 32லேருந்து 40 வாரம் வரைக்கும் அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் கர்ப்பவாய் ஓப்பன் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறிகள், கர்ப்பவாய் எப்படி ஓப்பன் ஆகும், இதை பற்றின எல்லா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும். இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் பண்ணி எல்லோக்குள்ள ஸ்டார் காமிக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய கர்ப்பிணிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரெகுலர் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக நம்ம சேனலில் வருது. இந்த வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில ப்ராடக்ட் எல்லாம் டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.